திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. திருவைக்க நகர் தொகுதி எம்எல்ஏ அவங்களுடைய தரப்புல இருந்தோ விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்கலாம். இன்னைக்கு எந்த நிகழ்ச்சிக்கு போனீங்க, என்ன நடந்தது? 2 days பேக் வந்து ஸ்கூல் ஓப்பனிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்கூல் ஹெச்எம் சைட்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க, ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, ஸ்கூலுன்றதுனால அந்த ப்ரோக்ராம் அவாய்ட் பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்ன்றதுனால சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். நான் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 3 days ஆகுது ஹாஸ்பிட்டல்லேருந்து, பாப்பா பிறந்து. அதனால் ஓகே அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு ஒத்துக்கினேன். மேயரும் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா அங்கே போகும்போது நாங்கள் கேஷுவலாக தான் போனோம். ஆனால் அவங்க என்ன மோட்டிவ் வச்சுருந்தாங்கன்னு தெரியல. நான் போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் 2 ரிப்பன் தான், சரி 2 சிசர் வச்சுருந்தாங்க கட் பண்ணுறதுக்கு. நான் கேஷுவலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கேண்டில் ஏற்றிட்டு அவங்க இருக்கிறவங்க எம்எல்ஏ கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நான் கை நீட்டி வாங்குறதாங்களோ என்ன அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேண்டில் கொடுத்தாங்க. சரி எனக்கு புரியல, நான் பேக்கில் வந்துட்டு அவங்கள சரி அவங்க கேண்டில் ஏற்றணுமே அப்படின்றதுக்காக அவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் அவரை கூப்பிட்டு கேண்டில் ஏற்ற சொல்கிறாங்க. சரி ஓகே, அங்கே பிரச்சனை வேணாம், நம்ம போயிருக்கிறது ஸ்கூலுன்றதுனால அங்கே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டேன். சரி நெக்ஸ்ட் ஸ்பாட் போய்க்கலாம், சரி ஏதோ ஒரு பதட்டத்தில் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இங்கே போகும்பொழுது நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஆனால் அவங்க எங்களுக்கு முன்னாடி எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்து கடகடன்னு சிசர் எடுத்து அவங்களே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கேண்டில் ஏற்றும் போது மட்டும் சரி இங்கேயாச்சும் நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்டாக எனக்கு கொடுத்தாங்க. இல்லை மேடம் பரவாயில்ல, ஏன்னா வந்து அவங்க ப்ரோட்டோகால் படி வந்து மேயருக்கு அப்புறம் ஐஏஎஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ரோட்டோகால் ஒர்க் பண்ணலையா? அவங்களுக்கு அடுத்து அங்கேயே ஐஏஎஸ் கொடுத்துருக்கலாம்ல. அதுவும் இன்னைக்கு தான் நடந்தது, ஒரே நாளில் தான். அங்கே மட்டும் ப்ரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் வந்து ஐஏஎஸ் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி அப்போ செகண்ட் ஸ்பாட்லயும் அது மாதிரி தானே கொடுத்துருக்கணும். செகண்ட் ஸ்பாட்ல என்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்களே. அதனால நீங்க அவாய்ட் பண்றீங்க. ஆமா, ஆனா ஆக்சுவலா புரோட்டோகால் படி மேயருக்கு அப்புறம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏத்தணும். அது உங்களுக்கு தெரியாதது இல்லை. எதனால இந்த மாதிரி அப்பத்துல இருந்தே அப்படித்தானே. அவங்க சிஎம் வந்து பாக்குறதுக்கே வந்து 1008 இது சொன்னவங்க. இப்போ என்ன மட்டும் எந்த அளவுக்கு அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க? அங்க நான் வந்து அவங்க கிட்ட எல்லாம் மரியாதையை எதிர்பார்த்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போனோம். என்னோட தொகுதியில எனக்கான வேலை நடக்கணும்னா நான் போய் தான் ஆகணும். என்ன இன்வைட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு நான் மரியாதை கொடுத்து போய் தானே ஆகணும். அதனால எனக்கு அவங்க மேல எந்த இதுவும் இல்லை. என்னை கூப்பிட்டாங்க, நான் அங்கே போனேன். அது அவங்க சில்லியா நடந்துக்கினாங்கன்னா அவங்க கிட்ட நான் சண்டை போடுற இடம் இல்லை அது. மேயர் பிரியாவினுடைய மோட்டிவ் என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க திமுக சார்ந்தவங்க கிட்ட மெழுகுவர்த்தியை கொடுத்தாங்க. பள்ளி அப்படிங்கிறதுனால நான் முதல் தடவையாக அமைதியாக வந்துட்டேன். திரும்ப இன்னொரு இடத்துலையும் குத்து விளக்கு ஏற்றும் பொழுது அப்போ 2வதாக என்கிட்ட மெழுகுவர்த்தியை கொடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய புரோட்டோகால் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க திருவைக்க நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவி. தொடர்ந்து புரோட்டோகால் படி மேயருக்கு அடுத்து எம்எல்ஏ தானே இருக்கணும், இதுதான் வந்துட்டு ரூல்ஸாக இருக்குது. ஆனால் அவங்க எதுக்கு மாற்றி கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் இது ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால அங்கே எதுவும் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்லை, அதனால நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க பல்லவி. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.